மகாபாரதம் வச்சாங்க. நாளைக்கு 20 ரூபா வச்சு ஒரு நாளைக்கு. கந்தன் சொல்லிட்டாருப்பா. கந்தன் சொல்லிட்டாரான். எங்க
ஏன் தப்பா இல்ல பாட்டுல பயணமா அதான் தள்ளி வச்சு மூளை விட்டு பயணிமான்ற ஷாப்லாந்து பயணிமா நான் அத்தையை ஞாபகம் பண்றேன் உட்காந்துக்கிட்டு யாரு எனக்கு வேற அத்தை ஞாபகம் வந்துட்டு போயிட்டு வரேன் யாரு விஷயம் வண்டி சாவி கொடுறேன் நான் அத்தையை போய் பார்த்துட்டு வரேன் அத்தையை பாக்குறதுக்கு என் வண்டி பக்கத்துல தானே இருக்கு ஷாப்ல யாருக்கு பாப்பா வந்து ஆடிட்டு என்றும் இளமை மாறாரு பாப்பா ஆடிட்டு எங்க போயிருக்கு பாப்பா ஆடிட்டு அது வேற இயந்திரம் வேற மாவு வழி தனியா வச்சிருக்கேன் மூணு கல்டா என் சமாச்சாரம் தெரியுமா உனக்கு தம்பி எனக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு எந்த கல்யாணி பொண்ணு கொடுத்தான் என் மாமனாருக்கு ஏன் உன் மாமனார் இருந்தா என்ன அப்படி பிடிக்கிட்டு வரா சிதம்பரம்டா அது எனக்கு தெரிஞ்சுதான் சொல்றேன் கொஞ்ச மாதிரி இல்ல ஏன் பொண்டாட்டி நான் சொன்னத எது சொன்னாலும் ஒரு வார்த்தை எடுத்து பேச மாட்டேன் மூடிக்கிட்டு வருவா அப்பதான் ஏந்தி போன நேரத்துல காலை வச்சு ஒன்னே வச்சுட்டு தான் உட்காந்துக்கிறான் பொண்டாட்டி 3 பேர்ல எடுத்தாச்சு அது போனா போகுது அந்த 3 பேர்ல கிட்ட போட்டு தானே எடுக்க வச்சா பின்ன சுகர்ரா அதெல்லாம் ஆனா ஒரு பையன் சுகர் எத்தனை மூட்டை சுகர் எத்தனை மூட்டை 44 ரூபா விற்கிறா கேப்டாசி ஆளு கொஞ்சம் இடம் போட்டு கொடுத்தா அவங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்க சுகர் வந்து காலை வெட்டிட்டானுடா சுகர் வந்தா எப்படிடா கால் வெட்டாங்க இடம் போட்டுல கடையில கொடுப்பாங்க சுகர் என்ன சக்கரைக்கு அவன் சொல்றான்டா அர்த்தம் பொண்டாடி சக்கரை வியாதி சொல்ற தேவடியா பையா பத்தினி வேஷம் கட்டிக்கிட்டு இந்த தேவடியா வேஷமாச்ச என் பொண்டாட்டி சக்கரை வியாதின்னு சொல்றா தேவடியா பையான்னு கேக்குறாங்க தேவடியான்னு சொல்றது தப்பு இல்லை தேவரி கடியால் தான் தேவடி தப்பான அம்மா பேர் சொல்லி தான் புழுவுறீங்க சரி கண்டா போது இருந்தாலும் ஒரு பையன் முகத்தை நின்று பார்க்க மாட்டாங்க ஒருத்தவங்கிட்ட நின்று பேச மாட்டாங்க குமார் அப்பா வந்தாலும் வாங்க தம்பி நல்லா இருக்கிறீங்களா பூத்துக்கு வந்தாரா பக்குவம் ஒரு முகம் நட்டு பேச மாட்டாங்க நிமிர்ந்து பேச மாட்டாங்க என்ன ஒண்ணு எங்க ஊர்ல பசங்க எல்லாம் சினிமாவுக்கு போவானு அவனு கூட செகண்ட் ஷோக்கு தான் போவான் இந்த சபையில கொண்டு வந்து மகாமாவன் ஏடா பாவத்தை எடுத்து கொட்டிக்கிறேன் முன்ன கல்யாணம் பண்ணிட்டு தான் 3 பேர்ல எடுத்துட்டு நிக்கிறாங்க இன்னும் 2 வேற ஆள் பிடிச்சி விடுற வேற என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி கதையில வேணாம் ஆமா பாப்பா உள்ளூர் இந்த நாடகத்தை வச்சாலே ஒன்றும் பண்ண முடியாது பாப்பா ஐயோ ஆம்பளை அடி கண்ணாடி பேர் போட்டாட்டியா நல்ல கண்ணாடி கட்டிக்கிட்டா சரி சாவியா அவன் பண்ணு பண்ணி மாதிரி உட்காந்துருவான் என்ன அவன் உன் வீட்டுக்காரர் எங்கிட்டு சாவியா உன்னை தாலி கட்டின கண்ணாடி பையன் நல்ல கண்ணாடியை கட்டிக்கிட்டா தெரியும் அவன் எங்க ஆளே காணுமா ஆளா எங்க வாத்தியார் விஜயம்மா நகரம் சிவகுமார் உங்க வாத்தியார் ஆமா அவன் பொண்டாட்டி இல்ல உங்களுக்கு தெரியாதா
வெரி பேர் சொல்ல பயனறியா விடும் மட்டை இந்த கும்பலுக்கு மட்டும் இல்ல, நாங்கள் வந்தால் வந்தன வழிபாடோடு என்றும் வந்து விட்டாய் என்று எனக்கு முதல் வந்தன வழிபாடுகள் செய்கின்றேன். 2 பேரும் குமார் என்று பேர் உள்ள ஆள் நம்ம கூட ஏமாத்தேர் நிக்கிறான். தங்கச்சியை பத்தி பேசாத. எனக்கு என்றும் மந்திர வழிபாடோட ஆசிரியக்கின்ற நம்ம எல்லாம் ஆரோகணித்து எப்பவும் வழிபாடு செய்கின்ற தம்பி சிவகுமார் வடக்கிருப்பு சிவகுமார் கமோண்டர் என்பவர் இதோ குறிஞ்சி பச்சை பெண்ணுக்காக கொண்டாடி கொடுக்கப்பட்ட ரூபாய் 100. குறிஞ்சி பச்சை ஆமா ஆமா குறிஞ்சிகிட்டு இல்ல நிமிந்துகிட்டு இருக்கிறவன் குறிஞ்சிப்பாடி பச்சையப்பன் காட்சி விட்டா காட்சி விட்டான் தலை கட்டு கட்டி காயில் அருமை தம்பி அவர்களுக்கு நாடக குழுவின் சார்பாக என்றும் அவர் 100 வாழ அம்பாளின் ஆசிரியர் கிடைக்க வேண்டிய வணக்கம். பாப்பாவை பாப்போம் கோப்பாரி பக்கத்தில் அடியே தாதி அம்மா வாங்க வாங்க வணக்கண்டி அம்மா. அந்த ஆளு உங்க வீட்டுக்காரன் ஏண்டி அம்மா அம்மா வந்து வெகு நேரம் ஆச்சு. அம்மா யாரு தெரியாத யாரு கேட்டு அம்மா யாரு என்ன விவரத்தை சொல்ற முடியா
பேண்ட் அடிச்சுட்டு காய்கறி பானம் கல்கொள் தானே உயிர் ஓட்டி அடிக்கிறீங்க ரெண்டு பேரும். என்னமோ ஏய் இன்னைக்கு என்ன கனெக்ட் பண்ணிட்டு வந்துட்டான். நீ என்ன இந்த மிளகு அடிச்சா போற முடிஞ்சு தொப்புதா ஏண்டி அம்மா நீ வச்சு காட்டின்னு போறத பார்த்தா பக்கத்தால கணக்கா பார்த்து சோடு நிறுத்து. வச்சப்பா நான் காட்டு பறத்து குட்டியா அப்படியே ஒரு பழத்தை எந்த பழத்தா பழம் என் தோப்புல. ஆமா எனக்கு எந்த தோப்பு அப்படி சொல்லு. அம்மா அம்மா யாரு என்ன விவரம் புரிஞ்சுதா? அம்மா என்ன யாரு விவரம் புரிஞ்சுதா? யாருமா எங்க இந்த நாடு இருக்கு பச்சாடி நாடு எங்க நாடு இருக்கு பச்சா. அதான் வடமதுரை 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 கடை கிடையாது. வடமதுரை திருக்கோட்டி என்று சொல்லும்படியான எங்க ஊர் திருக்கோட்டியூர். ஆமா வடமதுரை. ஆமா எங்க வீட்டுக்காரர் இருக்காரு பச்சாடி அம்மா. எங்க வீட்டுக்காரர் அவர் தான். அது கிடையாது நான் மரியாதையா அவர் தான் சொல்றேன். அது தெரிஞ்ச விஷயம் தான். எங்க வீட்டுக்காரங்க பத்தியா செம்பெருமான் அப்படியே வெட்ட வெட்டன்னு அந்த குமார் பெருத்துட்டாரு. இப்ப கமோண்டர் குமார் கொஞ்சம் கொஞ்சமா ஓலை விடுறான். ஏண்டியம்மா எங்க வீட்டுக்காரங்க பத்தியா செம்பெருமான் நாராயணன் பகவான். அது மட்டும் கிடையாது எங்க வீட்டுக்காரர் எத்தனை பேர் தெரியுமா? நாராயணன் எங்க வீட்டுக்காரருக்கு எத்தனை பேர் பாத்தியா? 108 நாமதேயம். ஆமா நாமதேயம் உங்க வீட்டுக்காரருக்கா? ஆமா என்ன இடம் கிடக்கு பேர் அம்மா. அவருக்கு நாமதேயம் நாமதேயம் சவுதாரம். ஆமா அவருக்கு மனைவியாக என்னோட பேர் என்ன தெரியுமா அம்மா? என்னுடைய பேர் தான் ருக்மணி. ருக்மணி எந்த போத்தல்ல என்ன தப்பு தப்பா சொல்ற? சரி விடு. புல்லாங்குழல் என்ன காரணமோ ஏது காரணமோ தெரியாது அம்மா. வீட்டுக்காரர் அழைச்சிருக்காரு. வீட்டுக்காரர் பார்க்கறது முன்னாடி சாமி வழியில சபையானிட்டு வீட்டுக்காரரை பார்க்கலாம். சும்மா அடுமையில் நீ தேறி அடுமையில் நீ தேறி ஓடி வரும் வேலவனின் ஐங்கரனே வருமையா ஐங்கரனே வருமையா
எங்க வீட்டுக்காரரு, அரண்மனைக்காரர் சாத்துவாடியம்மா. ஆமா. இந்த மாதிரி உங்க மனைவி வந்திருக்காங்க, ருக்மணின்னு சொல்லிட்டு வா. ஏன்டா அடிச்சுக்கிறேன்? யாரு உங்க சம்சாரம்? என் மனைவியா இருக்க முடியாது. மணி பிராட்சியம் வந்துருக்கு. சீக்கிரம் வர அதனால அவசரம் புசப்பிக்கிறார். போச்சுக்கிறான். பலவிதமான மலர்களை உங்க பொறுப்பாளத்திலே சாத்தி கண்மணி சுவாமி அப்படியாகட்டும். சுவாமி தான் போற்றுகின்ற சுவாமி அந்தபுரத்துல இது என்னை தாழ்மார்களை விட்டு அழைத்த காரணம் அடுத்த சமாச்சாரம் இருக்கிறது. சுவாமி இந்த நாள் தினத்தில் இருக்க முடியாது. ராஜாக்களும் என் தங்கையாய் இருக்க முடியாத யாக செய்யும் கண்ணா கோவிந்தா நாராயணன் என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ காலம் தெரியவில்லை, அதனாலே அவரை சென்றுதானே காக்க வேண்டும். அதனால் சொல்லிட்டு பச்சப்பா வீட்டுல போட்ட அப்படி அப்படியே கிடக்கு. ஆடு மேய்க்கவும் ஆள் இல்ல. இந்த ஆள் என்னன்னா ஆவுனா நான் அத்தம்மாவனை பார்க்க போறேன், என் தங்கச்சா பார்க்க போறேன், இதே வேலையா நிக்கிறான். நமக்கு கிரைண்டர்ல முடக்கல் இல்ல, அச்சு முடிச்சுக்கிச்சு. அத கூட்டத்தை சரி பண்ணணுமா சரி பண்ண கூடாதா? இந்த ஆள் அச்சு சீர் பண்றதுக்குள்ள இந்த ஆள் அங்க நீங்க குறுக்கல போலாம் கேட்டுக்கமா. நான் போன சண்டை மணி
வந்தா உன் அத்தை மகளா சுக வேண்டாமா? ஹாய் எதனால் இன்று தினத்திலே அதோ கவர்வராய் இருக்கப்பட்ட துரியோரிட்ட கட்டளை பிரகாரம் 12 வனவாசம் ஓராண்டு அஞ்ஞாசம் தெளித்து விட்டு விளையாடனால் கொடுக்கப்பட்ட உபலாய பட்டணத்தில் தங்கிக் கொண்டு கண்ணா கோவிந்தா நாராயணா என்று துளித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனா ஏதோ காலம் தெரிகிறார். சென்று வருகிறேன், சீக்கிரம் வர கொடுத்து. என்னுடைய இஷ்டம் பிரகாரம் ஆத்தானே இன்று நாள் தினத்தில் மறுப்பு தெரிவிக்காமல் அதோ இருக்குமான பாண்டவரிடத்தில் சென்று நீங்க போய் வாருங்க சொன்னியா? அடக்குங்க, நம்ம சம்சாரம் அப்படிதான் இருக்கும். நம்ம சம்சாரம் கொஞ்சம் முன்னாடி அடிச்சு பார்த்தா இது யாரு ஊரு? இது யாரு ஊரு? நம்ம ஊரு. இது லைட் யாரு? நம்ம லைட்டா? கோயில் யாரு? நம்ம கோயில். அரசம்மா யாரு? நம்ம அரசம்மா. இது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு யாரு? நம்ம சாப்பாடுலாம் தேவடால் போடுங்க. அது யாரு? நம்ம பொண்டாட்டி தான். நீங்க போய் வாங்க. எல்லாத்தையும் நம்புன்னு சொல்லலாம். கொண்டாட்டி நம்புன்னு சொல்லுவா எவ்வளவு? எங்களுடைய அந்த மாதிரி தானே விட்டு ஓட்டி நிக்கிற பையன் இல்லையா? நான் மட்டும் கல்யாணம் பண்ணி நான் மட்டும் வச்சிருந்தா மற்ற எத்தனை பேர் இல்ல? யாரு அவன் வந்துட்டாரா? சிம்மாதர குண்டாண்டா யாடிக்கிற செவர் பாரு. என்ன ஏ செவர் பாரு யாடிக்கிறா? என்ன பண்ணலாம்? சிம்மாதர குண்டா சாமி நாராயணா ஆமா கண்ணா கோவிந்தா இந்த பச்சை திரு மேரி ஏறு மாமா கவியாச்சு வாடாங்க. யாருக்கு யாரு மாமா உனக்கு என்னடா நீ சோறா சாப்பிடுற நல்லவனா நீனு? யாருக்கு யாரா மாமா? அதானே கேட்டேன். மாமன் தான் பாதம் யாருக்கு கேப்பா. 2 வேளை சோறு தான் சாப்பிடுறான். 2 வேளை சோறு தான் சாப்பிடுறான். என்ன பிரியா சொல்றான்? ஒரு டிபன் சாப்பிடுறேன்னு சொல்லி ஒரு வேளை டிஃபனுங்க. அது 4 தோசை முட்டை தோசை. என்ன சொல்றான் தாருப்பா? மாமா மாமான்னு பாவம் பண்ணிடுறாரு. டேய் யாருக்கு யாரு மாமா? நான் யாருட்டா போய் சொல்றேன்? வாடா. ஏன்னா அவர் எப்ப பிறந்தார்? அவர் பிறந்தது எப்பன்னா அவங்க அம்மாலே அவங்க அப்பாவுக்கு கிட்ட தெரியும். அம்மாவை கிட்ட தெரியும். பையா சிவபுர முகத்த வாரம் தினதுதி கருணயோகம் நவமெனும் வழக்கு போல நன்னிலை நின்ற போதில் அவனியை ஒருவோர் உச்சி ஆளு வெட்டுகிற வெண்மிக்க தரவரர் பிறந்தனன் தருமன் மைந்தன் வருடம் வைகாசி மாசத்துல பிறந்தாலும் அவரு இந்தாலே. ஆமா சரி, நான் எப்ப பிறந்தாலும் நீங்க எப்பங்க? ஆவணி மாசம். ஆவணி மாதம். ஆவணியான் ரோகிணியாம் அமரப்பட்சம் அஷ்டமியா சசுதிக்கு வேலை தண்ணி. இந்த மாசம் தான். ஆவணி மாசம் நான் பிறந்தேன். இந்த மாசம் யார் மூத்தவர் யார் சின்னாள்? ஏன்டா புத்தியில கல்வி ஆச்சு. யாருக்கு யாரா மாமா? உங்கள்கிட்ட கூத்தாட வர்றது போதும். ஏன் ஏண்டா எல்லாரும் ஒரு நாளுங்கிறாங்க 3 நாளுங்கிறாங்க. என்ன விட 3 மாதம் பெரிய கூத்தாடா உங்க கூட கூத்தாடா வந்துட்டோம் பாரு. ஏன் கூத்தாடா இந்த கடலூர் வண்டி விளாசம் நாக்கடக்கார மதிமோனா தேவடால போறா.
ஏய் ஏய் பள்ளியிலாசுக்காரன் தான் வந்தான் அதுக்குள்ள இந்த கட்டும் தான் வந்து கெடுத்துட்டாங்க ஆகட்டும் இருக்கிறது. ஹாய். அதனால எல்லாரும் சொல்றாங்க ஒரு நாளுக்குறாங்க 3 நாளுக்குறாங்க. அந்த ஆளை விட என்னை விட ஒரு 3 மாதம் பெரிய ஆளு. சார் இருந்தாலே 3 நாள் வயசுல போறா. மாமா இல்லையா? எப்படி இருந்தாலும் நமக்கு மாமா மாமா முறை இல்லையா? அதுக்கே மாமா கோச்சிக்கிறாரு. எங்க போனாலும் உட்கார வைடா போய் ஆத்திரா கோவத்தா. அந்த அந்த ஆ எதை சாப்பிட்டானு தெரியல ஒரு நாராயணா உங்க மனசுலயே ஐயோ ராஜாக்கு முட்டோராய தர்மராயர் அரே போய் வந்தா யாருக்கா நீ போறா? யாருக்கா நீ போறா? அப்பா தருமனந்தரா அப்பா முரசுகே ஆரவாதி வறுமையாய் உள்ளமாடி வருத்தங்கள் படுவதென்ன கேட்டேன் பொருத்தமாய் எந்தனைக்கு புகழ்வாய் தர்மா என்ன விட 3 மாதம் பெரிய ஆள் நீ. ஆமா என் பாத்தில் ஓடி வந்து விட்டாயே இன்று போய் என்று நல்ல ஆசீர்வாதம் கொடுத்துருக்கேன். சரி இரு போச்சு. என்ன இப்ப என்ன ஆச்சு? எல்லாம் முடிஞ்சு அதான் அடிச்ச மழையில கரை தாண்டி ஓடிச்சுன்னு போயின்னு இருக்கு. இந்த நேரத்துல என்ன கூப்பிட்டு என்ன சமாச்சாரம்? அவன் என்ன வார்த்தை கேட்கறான்? இங்க வாடா. ஏண்டா நீ யார்? நீ என்ன வார்த்தை கேட்டான்ப்பா? என்ன கேட்டான்? ஏண்டா ஏடா வக்கால ஓடி கொஞ்சம் நாங்க மரியாதை கொடுத்தான் கூப்பிடுறோமா? எதுக்குடா இங்க வந்த? உன்னை தூச்சமாய் பேசுறேன்னு உன் கறி வெக்கமான இல்லையே சூடு சோடு இல்லாத கஞ்சியாட்டி ஏன்டா நான் கூப்பிட்டு நீங்க வந்தேன்னு கேட்கறானு காரி மேடாட கஞ்சியா பேசுறேன் அப்படியாடா காரி மூஞ்சி போய் நிக்கிறோம் நம்ம கறியில. இந்த உயிரை ஏன்டா வச்சிருக்க? இந்த உயிரை ஏன் வச்சிருக்க? இப்படி காரி மூஞ்சி அந்த கறி அப்படி மானுங்கிட்டு போய் கிடக்குறோம். அதுல மாட்டம் இல்ல. புறம்போக்கு புளிய மாத்திரம் தொங்கடா கம்மியாட்டி. புறம்போக்கு மாட்டினாதான் அப்பவே பகவான் சொல்ற சாமி சொல்றது நல்லதான். பட்டோரை மட்டும் பட்டு அவுத்து போட்டுருவோம். அது மட்டும் இல்ல புறம்போக்கு மரத்தில் சண்டைக்கு வந்துருவான். புறம்போக்கு போய் மாட்டிக்கினா மனையகர போலீஸ்கார வர வரையும் பாடுவோம். ஆசாடுங்க நீ அடுத்து சுத்தி நடக்கலாம். அதுவும் பொதுவுல வண்டி ஆம்புலன்ஸ் வரும். முதல்ல வண்டி மாட்டணும் பண்றா. அப்படியா எங்க கையில சூடு சொல்லல அங்க வந்துட்டோம். அதனால காரி முடியாது. மாமா என்ன சொன்னப்ப? புதிய இடத்தில் சென்று தூதுக்கு என்ன சொன்னா? யாருக்கு போறது? உனக்கு போறதா?
ஒப்ப பாண்டு மகன் செத்துட்டான் அவனுக்கு தூது போகணுமா இல்ல தம்பிக்கு போகணுமா குடும்பத்துக்கு யாருக்கு நான் தூது போறது யார் போய் தூது போறாங்க தூது போகணுங்கிறே யாரை போய் சொல்றா நாங்களாம் மணி அடுத்தா உங்களுக்கு ஆமா ராகன் சொல்வதற்கு கோபித்துக் கொள்ள வேண்டாம் மாமா அதனால் ஒரு வாரம் சென்று மாமா இல்லாத போய் சென்று என் தம்பி யாருக்கு ஏண்டா உங்க கையில சூடு சோறு வந்தா யாருக்கு யாரா தம்பி இருந்தா நான் ஏன் கூட்டாடுறோம் என் தம்பியா உங்களை ஏன்டா இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்கான் அதான் பால் தானே வாங்கி ஊற்றி பார்த்தா என் தம்பியா என்ன செய்யணும் என் தம்பியாகப்பட்டவர் அதோ இருக்க சிம்மாந்த மேல அமர்ந்திருப்பார் காரணமாக சென்று நான் என்ன சொன்னா காரணமாக இருக்கு ஐயோ அந்த காரணம் கேட்க காரணமா போய் யாருக்கிட்ட காரணமா தூதுக்கு போறது ஏண்டா மானங்கிட்ட வராங்க யாருக்கிட்ட போறது யாரா யாருக்கு சமந்திக்கிட்ட போறதா இல்ல இப்ப பொண்ணு கட்டின விளையாடங்கிட்ட போறதா போறதா உங்களை கொஞ்சம் சுத்தம் இல்லை முதல்ல எங்க அத்தையை கொடுத்தோம் ஆமா ரெண்டாவது என் தங்கச்சி கொடுத்தோம் மூணாவது என் மௌலியும் கொடுத்தோம் என் மகளை கூட்டியும் கொடுத்தோம் இதை கேட்டா பொண்ணு கட்டினான் அதானே இப்ப பொண்ணு கட்டினான விளையாடா அவங்க சொல்ல வேண்டியதானயா யாருக்கா போறது என் தம்பி துரியோதனன் ஓ என் தம்பி துரியோதனன் உன் தம்பி மாமா நேற்றைய தினத்திலேயே உருகுமாமுனிவர் தூது கழிப்பிறோம் சரி நாடு கொடை நின்று விட்டான் கொடுக்க மாட்டேன் நாடாண்டவன் நாடுதான் நாடுதான் நாடாண்டவன் நாடுதான் நாடுதான் சரி அதனாலே இன்றைக்கு நீங்க தூதுக்கு செல்ல வேண்டும் தருவா அறிவற்றவை மறுவாடி நாடாண்டவன் நாடுதான் காடாண்டவன் காடாண்டு கொடுத்து மறுத்து ஆமா இன்னைக்கு போக சொல்றியா ஆமா மறுவாடி பல நாடு துரியன் தந்தால் ஒரு மையா இருக்க வேண்டும் உகந்தவன் அழைக்காவிட்டான் ஆமா அப்படி என்று நாடு கொடுக்க மறுத்தான் துரியோதனன் மறுத்து வச்சான் இன்றைக்கு நான் சென்றாயா தூதுக்கு அவன் இடத்துல சென்று நாடு கேட்டானையானா துரியோதனன் கொடுத்து விட்டானையானா நாட்டை கொண்டு வந்து உங்க கையில ஒப்படைத்தான் சரி அப்படி நாடு கொடுக்க மறுத்து விட்டானையானா துரியோதனா சரி என்ன செய்வன் தெரியுமா என்ன மாமா சண்டையை வைக்கும் சண்டையை வச்சு வெட்டி குத்தி மாண்டவர் போக மீதி மாமா 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 சண்டை பாவம் மாமா சண்டை பாவம் சண்டை என்றா பாவம் 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 தலைப்பாதமா இருக்குமா பாவம் பாவம் மாமா பாவம் ஒரு பாவமா
அற பாவம். எத்தனை பாவையா? எதுடா பாவம்? எல்லாரும் அவன் செய்யப்படியான பாவத்தை விட கொஞ்சம் பாவம் அவங்கள செஞ்சான். ஏன்னா உங்க கையில ரத்தமே ஓடலாம். யாருங்க எம்மா பாவம் செஞ்சான் உங்களுக்கு அவன். அது எல்லாம் போனாலும் போகட்டும். உங்க கட்டின பொண்டாட்டிய கொண்டாந்து துணி சரி மானங்கட்டோம்ல துணி அவுத்தான அவன் செய்யாத பாவத்தை விட எதுடா பாவம்? அவன் செய்யறதுலாம் பாவம் கிடையாது. அவன் துணியா சண்டை வைக்கிறது பாவமா இவனுக்கு. பாவமா? எல்லாரும் இறந்து போய் நான் விட்டு நாட்டை ஆட போறேன். அறிவச்சவன் உனக்கு என்ன தெரியுமா? தெரியும் ஆமா, அவனா பெரியவன். அவனே யானை பெரியவன். சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறான். தருமா அறிவற்றவனே, பதவிடுத்த யானை இருக்குமா? யானா அந்த யானை என்ன செய்யணும் தெரியுமா? தரையில ஓட முடியாது. ஓ என்னங்க பண்ணோம்? இவன் சொல்றான் பதவிடுத்த யானை இருக்குமா? யானா அந்த யானையாகப்பட்டது சங்கிலே அறுபட்டாகத்தானே ஓடி வரும் காலத்திலே கடல்ல ஓடி விழுந்து விட்டது. யானா அந்த தண்ணி வெளியேற்றி கொடுமாமா. அவன் கடலுக்கு தண்ணி உள்ளதானே இருக்குன்னு சொல்றான். ஆமா ஏண்டா அந்த யானை மாதிரி மதம் கொண்டவன் துரியோதனன். ஆமா ஆனா யானை மதம் கொண்ட யானை இருக்கு தெரியுமா? அதை என்ன செய்யணும்? ஆனால் கண்டா கோடாரி எடுத்துக்கணும். அது கழுத்துல ஏறி உட்காந்து அது மண்டை அடிச்சு பிறந்தாதான் அது மாத்த அடக்கலாம். அது மாதிரி மதம் கொண்டவன் துரியோதனன். அவனை அடிச்சு தீர்த்தாதான் அந்த மதம் அடங்குமே தவிர அவன் யாரால திட்டு? அவர் சொல்றத ஓத்துட்டு போய் ஆமா, அப்படியாக நீ ஒரு போற சண்டை என்றால் இப்படிதான் அடிதல் உண்டு. அப்படி சொன்னா அதை காட்டியே போயிடும். போறீங்க இந்த பாரெல்லாம் என்ன சொல்லும்? உயர்ந்தனும் மண்டபத்தில் ஒளித்தது பிரபாயா குண்டல். வார்த்தை சொன்னால் என்னவோ தருமருக்கு நாகவர்ண முறை செய்தாலும் என்ற அறிவற்றவன உங்க புத்தி உங்க புத்தி காட்டுல போகணும் தானே? நீங்க நாட்டுல போந்தவங்க நல்ல புத்தி இருக்கும். காட்டுல போந்தவனும் மறுபடியும் காட்டுக்கு போறேங்கிறானா? ஏண்டா இங்க வாடா, காட்டுக்கு போறேங்கிறானா? என்ன செஞ்சான் அவன்? சண்டை வேணா அவரே நாடாளட்டும். அவன் என்ன செய்தான்? அவன் நமக்கெல்லாம் செய்தது வஞ்சகம். ஒன்னா ரெண்டா இந்த உலகமெல்லாம் பார்த்து சபதம் செஞ்சீங்களே, ஆமா மனைவியாக இருக்கும் யாகச்சோனியை கொண்டு வந்து முடியவிடுத்து இழுத்து வந்து 66,000 புறன்பிழாத்தனை இழுத்து வந்தான். அவன் தம்பியாகப்பட்ட துச்சாலன். ஆமா இழுத்து வந்து ஆத்தாரே என் நங்கையாருக்கு நான் சேலை ஆத்தானே. அந்த செய்த சபதம் எப்ப தீர்றது? இவன் எல்லாம் காட்டுக்கு போறாங்க, புத்தி இருக்காரா அவங்களுக்கு? ஆனா அந்த நேரத்துல நீங்க ஒரு உதவி பண்ணீங்க. அவங்க சேலை அவுத்தவன மூடிக்கிட்டு நின்னாங்களா? இல்ல ஆமா நீ ஆமா சொல்லி கொடுத்தோம். எந்த கடையில எந்த கடையில் எடுக்கணும்? கன்னிகா பரமேஸ்வரன் எடுத்துன்னு வரும் போய் அவர் மைக்கமேடா. ஆமா அதனால புத்தி இருந்தா இப்படி சொல்றிய சரி. ஏண்டா அப்படி எப்படிதான் அவங்கிட்ட போய் நாடு கேட்கணும்? ஆமா அவரும் உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறவரு. சரி ஓ சரி எவனா நாடு விடுவான்? அவன் எப்படி சொல்றான் பாத்தியா? என் தம்பி தம்பி துரியோதனா இவனுக்கு அப்புறம் இவன்ல ஏன் நாட்டை ஆக்க மாட்டான்? பொண்ணு துணி ஆக்க மாட்டான். இவன்ல ஏன் ஓச்சி மீனை துரத்த மாட்டான்? சம்பந்தியே ஏண்டா சரி உன் தம்பி துரியோதனா அவரும் உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பார். அவரு ஆமா அவரிடத்துல சென்று 2 காலம் சேர வைக்க வேண்டும். எப்படி? 2 காலம் ஒரு ஆலயத்தின் முன்பு ஆத்தானே சென்று. ஆமா சரி ஒரு அடியாராகப்பட்டது எப்படி ஆத்தானே இருக்கிறாங்களோ வரம் கேட்கறானோ 2 காலம் சேர வைக்க வேண்டும். சரி வச்சு கையாத வேண்டும். 2 கையை இப்படி கும்பிடணும். கும்பிட்டு கையை நீட்டணும். துரியோதன மகாராஜனே, ஐயா துரியோதன மகாராஜனே பாண்டவருக்கு உரிய நாட்டை கொடுங்கள் ஐயா அப்படி மன்றாடி கேட்க வேண்டும். குனிஞ்சு பணிவா கேட்கணும். அவங்கிட்ட என் தம்பி துரியோதனன் வரங்க அப்பா பழக்கணும்.
யார் போய் ஓடுமா கழுதைக்கு வாக்கப்பட்டு உழைச்சு பெரியவன்டா. பெரியவன் ஏய், இங்க பாருடா. ஓடி 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 உட்கார்ந்தா ஜோதியை ஓடி 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 உட்கார்ந்தா ஜோதியை நட்டி 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 தேடி வந்த மனிதர் ஓடி ஓடி சிவராசிகள் மாவட்டம் மரவட்டம் செடி கொடி மாறினால் அவரால் சேர்ந்தான் என்னிடத்திலே ஓடி வந்து எல்லாரும் வரம் கேட்கறாங்க. ஐயா எனக்கு பிள்ளை பாக்கியம் கொடுங்க, எனக்கு அந்த பாக்கியம் வேணும் அப்படி கேக்குறாங்க. எனக்கு நாடு வேணும், எனக்கு நிறைய பொண்ணு வேணும், பொருள் வேணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு என்கிட்ட வராங்க. நான் போய் அவன் உயர்ந்த சிம்மாதராமத்துல அமர்ந்திருப்பான். நான் போய் 2 காலி சேர வச்சு அவன்கிட்ட வரம் கேட்கறாரு. உனக்கு அவன் பெரியவனா இருக்கலாம். ராஜா உன் வார்த்தை பிரகாரமா தானே சரி. ஆனா உரமாக துரியனை மரியாதை போய் உங்களோட நாட்டை கேட்பான். சரி. சூதில தோற்று போன நாட்டை கேட்பான். கொடுத்தா பாப்பான். சரி. இல்லன்னா கண்டிப்பா சண்டைக்கு சால் சண்டை வேணாம் மாமா. ஓ சண்டை வேணாம் மாமா. ஓ சரி. எனக்கு ஒரு சந்தேகம் பாவம் மாமா. எனக்கு ஒரு சந்தேகம். இவரு இங்க இருந்து போறாரு. சரி. நாட்டை கேக்குறாரு. அப்படியே அவன் நாட்டை கொடுத்துறான்னு வச்சுக்க. சரி. இந்த ஆளு பாதி பிரிச்சு கொடுத்துறான். இந்த ஆளு எப்படி தூக்கிட்டு வருவான்? சரிங்க வரா. சும்மா போய் தள்ளி வச்சுப்பான். வராங்க. நாட்டை தூக்கி சும்மா கோலியா தூக்கி தள்ளி வச்சுன்னு வருவான். இல்லைங்க அப்படி கொடுத்தா நீ ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க? இல்ல நீ எதுக்கு இருக்கா? நீ பாதி நாடா முடிச்சுட்டு வரங்கிறியா? அப்பா தருமாடா அப்பா தங்கே வாகையாலும் பரமபூபதியே கேளாம் பக்கமும் வராமல் தான் நான் பாதுகாத்திருந்ததெல்லாம் தங்கச்சி யாகஜன் இருக்க நம்ம தங்கச்சி. ஓ நம்ம தங்கச்சி அத கல்யாணம் பண்ணி வந்தான்ல வந்தாங்களா? இவனுக்கு துரியோதன இடம் கொடுத்தானா? ஒரு இடத்துல ஒரு இடம் கொடுக்கவில்லை. முன்னொரு காலத்துல ஐயாவது மன்னர் ஆண்டு வந்தாங்களே காண்டவ பிரஸ்தம். ஆமா. அந்த காண்டவ பிரஸ்தம் ஈச்சங்காடாக இருந்தது. அதுல யாரு குடிகொண்டு இருந்தது? யாருங்க? காட்டுல பூரா சர்ப்ப கூட்டங்கள் தான் குடிகொண்டு இருந்தது. பாம்பு. இவனுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி விட்டான அந்த காட்டை காட்டி விட்டான். அந்த சர்ப்ப கூட்டம் தச்சன் என்று சொல்லக்கூடியவன பாம்பு அவரிடத்தில் சொல்லி என்னுடைய வார்த்தையாக சொல்லி அந்த சர்ப்ப கூட்டங்களை எட்ட ஓட்டி விட்டு தேவராத்த தேவர சிற்பியும் அசுர சிற்பி மயில் மாத்தானே அந்த நகரம் அமைத்து இவங்கள நல்ல முறையில சிம்மா அத்தார் பன்னீர் செவ்வாறு புணுகு வச்சு நச்சின்னு வா ஏண்டா கவியாச்சு உனக்கு வாழ தெரிஞ்சுதா? உனக்கு வாழ தெரிஞ்சாடா? பொண்ணுவாட்ட கேட்கறேன். உனக்கு வாழ தெரிஞ்சுதா? அதெல்லாம் போனா வேலை பாரு. உனக்கு வாழ தெரியல, மீண்டும் முட்டு வச்சு வந்தா வாழ தெரியல. இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு டம்ளர் தண்ணியை கொண்டு வந்து பெருகாயம் வச்சு கரைச்சா அது வாசனை இருக்கும். ஆமா. கடல்ல கொண்டு கரைச்சா என்ன பண்ணுவோம்? அது எங்க தெரியுமா? தண்ணியில எங்க இருந்து
ஆமா முந்தமாத்தான சார்ந்து ஆ உங்களுக்கு சேர வேண்டிய பாகத்தை கேட்கிறேன். முந்தமாக சென்று சேர பாகம் பாதி சரி, சகன் பாதி. அந்த சுதைய தோற்று போன ஆட்டை கேட்டானே ஆனால் துரியோன் கொடுத்தானே ஆனாலும் வாங்கி வைத்தரேன். நான் என்ன செய்யணும்? அப்படி கொடுக்க 5 பேரும் தங்குவதற்கு 5 வீடு 5 பேர் மாத்திரம் இருப்பதற்கு 5 வீதி. 5 வீடு சரி, அதுவும் கொடுக்கவும் இல்லைன்ட்டான். 5 வீடு 5 பேருக்கு தங்க 5 வீடு கொடுக்கவில்லை. 5 வீதி மறுத்து விட்டானே 5 வீடு. ஆமா 5 வீடு 5 வீடும் கொடுக்க மறுத்து விட்டானே ஆனால் ஐவரும் எங்கேயாவது சென்று காய்கறிகள் பறித்து சாப்பிட்டு விட்டு உறங்குவதற்கு ஐவரும் ஒரு பகல் நேரத்தில் எங்கேயாவது சேர்ந்து சாப்பிட்டு இரவுல உறங்குவதற்காக தானே ஒரு வீடு. ஒரு வீடு. ஏன் அந்த மயில என்னதான் பண்ண போற விட்டுட்டு தான் போயான். அது ஏன்டா அது அப்படிலாம் எதுக்கு வாழணும்? சொல்லி அனுப்புறோம். அந்த ஒரு வீட்டுல அந்த ஒரு வீடு கேட்கறியா? எதுக்கு நான் விட்டுட்டு தான் போயேன். ஆமா ஹாய், அந்த உன் வார்த்தை பிரகாரம் மாத்தான ஒரு வீடு கொடுக்க மறுத்து விட்டானே ஆனால் உன்னுடைய சண்டைக்கு நான் உனக்கு என்ன தோணுதோ உன் பாக்கியம் என்ன சொல்லும். தங்கள் சித்தம் என் பாக்கியம். பாக்கியம் ஹாய், இப்போ என்ன நடக்குமோ நீங்க போறது போறீங்களா? நாம எங்க போறோம்? நாடு கேட்க போறோம். ஹாய், ஓ தால் பண்ண போறாரு. என் தங்கச்சி அந்த பக்கம் இருக்கும். என் தங்கச்சி கூட அம்மா ஏ குந்தாணி அம்மா டம்மாடா இட்லி கடை மன்னனா அண்ணன் வந்திருக்காரா? இட்லி எல்லாம் முடிஞ்சிருச்சா? அண்ணன் வந்திருக்கிறாரா? போகிறாரு. உன் தங்கையாருக்கு யாரும் ஏகஜேனி